என்ன பண்ணிச்சு நம்மளுடைய ஈகிள் வந்து அதோட உயிரே இழந்துருச்சு. அப்ப அந்த அளவுக்கு அட்ராக்டிவ்னஸ் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு யோசிக்குது. வகு குதுத்தோ மர் கயா லேக்கின் மேரா தில் கா சைன் அப்பனே சாத் லே கயா. வக்னா அது, குதுத்தோ மர்கயா அது என்னவோ குது மீன்ஸ் இட் செல்ஃப் அதுவே என்ன பண்ணிருச்சு, மர்கயானா இறந்து போயிருச்சு, அது தானாவே இறந்து போயிருச்சு. லேக்கின் மீன்ஸ் பட் ஆனா, மேரே தில் கா சைன் மேரேனா என்னுடைய தில்னா மனசோடைய சைனா அமைதி, என்னோட மனசோடைய அந்த அமைதி ஆறுதலை வந்துட்டு என்ன பண்ணிருச்சு, அப்னே சாத் அது கூடவே வந்து லேகைனா கொண்டுட்டு போயிருச்சு. என்னோட மனசோட அந்த அமைதியை வந்து என்ன பண்ணிருச்சு, அது கூடவே கொண்டுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ந ஜானே ஆகாஷ் மே கியா கஜானா ரக்கா ஹை. ந ஜானே மீன்ஸ் தெரியறது, ந ஜானே மீன்ஸ் தெரியல, என்ன தெரியல, ஆகாஷ் மீன் அந்த வானத்துல கியா கஜானா ரக்காஹை. கியா கஜானா மீன்ஸ் சம்திங் ட்ரெஷர், ஏதோ ஒரு புதையல் வந்து ரக்காஹை இருக்கு, என்ன புதையல் அங்க ஆகாஷ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வானத்துல இருக்குங்கிறது எனக்கு என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. ஏக் பார் தோ மை பி வஹான் ஜாக்கர் உஸ்கே ரகசியக்கா பார்த்தா லாவுங்கா. ஏக் பார்னா முறை, ஒரு தடவை, ஏக் பார்னா ஒரு தடவை, ஒரு தடவை அட்லீஸ்ட், மைனா நான் வந்து, பீனா ஆச்சு நானும் கூட, வஹாங் மீன்ஸ் தேர் அந்த பிளேஸுக்கு, ஜாக்கர்னா போய் அங்க போய், உஸ்கேனா அதோடைய ரகசியத்தை பத்தாலாவுங்க மீன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டு வரணும், நான் வந்து அதோட ரகசியத்தை ஒரு தடவை அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சாகே குச் தேர் கேலியே ஹீஹோ, சாகனா வேணும்னா, கொஞ்ச நேரத்துக்கு அட்லீஸ்ட் போதும், எனக்கு ரொம்ப நேரம்லாம் போய் நான் அதை பாக்கணும்னு ஆசைப்படல, எனக்கு கொஞ்ச நேரம் இருந்தா கூட அது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கம்சே கம் உஸ் ஆகாஷ் கா ஸ்வாத் தோ சக் லூங்கா. கம்சே கம் கொஞ்சம் அட்லீஸ்ட், கம்சே கம் அட்லீஸ்ட் கொஞ்சம் அட்லீஸ்ட், ஆகாஷ் அந்த ஆகாஷோடைய ஸ்வாத்னா டேஸ்ட், அந்த ஆகாஷோடைய அந்த டேஸ்ட வந்து சக்லூங்கா லிக் பண்றது, கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஆகாஷோட டேஸ்ட் நான் என்ன பண்ணி பார்க்கணும், டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும், நான் அதை லிக் பண்ணி அதை நக்கி பார்த்தே ஆகணும் அப்படிங்கறத அது யோசிக்குது. நெக்ஸ்ட், यह कहकर सांप ने अपने शरीर को सिकोड़ा और आगे रेंगकर अपने को आकाश के शून्यता में छोड़ दिया. எது ககுகர்னு சொல்லிட்டு இத மாதிரி சொல்லிட்டு ஷாம் மீன்ஸ் நம்மளோட பாம்பு என்ன பண்ணுது, அப்படியே ஷரீர்கோ அப்படியே தன்னுடைய ஷரீர உடம்பு, தன்னோட உடம்ப என்ன பண்ணுது, சிக்கோடு மீன்ஸ் சுருட்டுறது, ரொம்ப சுருண்டு போய் இருந்துகிட்டு, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஆகே மீன்ஸ் முன்னாடி வந்து ரேங்கர் தவண்டு போய், அப்படினேக்கோன்னு தன்னை தானே வந்து ஆகாஷ்கே சூன்யத்தாமே, ஆகாஷ் அந்த வானத்தோடைய சூன்யத்தா வெற்றிடத்துல, ஆகாயத்தோட வெற்றிடத்துல வந்து சோடுதியா விட்டுருது, அதாவது அங்கிருந்து குதிச்சிருது, ஒரு மலையோட கிளிப்ல இருந்து குதிக்குது. धूप में क्षण भर के लिए शाम का शरीर बिजली की लकीर सा चमक गया. धूप மீன்ஸ் சன்னோடைய அந்த வெப்பத்துல, ஷன்னா அந்த வெப்பத்தோட இது போன கணத்துல இருந்து, பர்னா முழுவதுமே, பர்கேலியா அதாவது முழு நேரமுமே, ஷாம் கா ஷாம்னு நம்மளோட பாம்போடைய ஷரீர்னா உடம்பு, அந்த பாம்போடைய உடம்பு வந்து பிஜலிக்கு லக்கிரிசா சமக் கயா, சமக்னா மின்றது, பிஜலிக்கு லக்கர்சா அதாவது பிஜலினா அந்த லைட்னிங், அந்த மின்னலோட ஒளி மாதிரி என்ன பண்ணுதான், மின்னுதான், சமக்னா மின்றது, மின்னலோட ஒளி மாதிரி நம்மளுடைய பாம்போட உடம்பும் மின்ன ஆரம்பிக்குதான். किंतु जिसने जीवन भर रेंगना सिखा था वह भला क्या उड़ पाता. கிந்து மீன்ஸ் பட் ஆனா, ஜிஸ்னே யார் வந்துட்டு ஜீவன் பர்னா வாழ்க்கை முழுவதுமே, பர்னா முழுவதும், வாழ்க்கை முழுவதுமே, ரேங்னா மீன்ஸ் தவண்டு போறது, ஊர்ந்து போகிறத சிக்காத்தா கத்துக்கிட்டாங்களோ, யாரு வந்து வாழ்க்கை முழுக்க ஊர்ந்து மட்டுமே போனாங்களோ, வகு பலா கியா உடு பார்த்தா, வகு பலானா நல்லா, அவங்க எப்படி வந்து நல்லா வந்து உடு பார்த்தா பறக்க முடியும், அவங்களால எப்படி நல்லா பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீச்சே சோட்டே சட்டானோ பர் தப்சே சாம்ப ஜா கிரா. நீச்சேனா கீழே வந்துட்டு, சோட்டே சட்டானோ சோட்டே மீன்ஸ் ஸ்மால் சின்னதா இருக்கக்கூடிய சட்டானோ பாறைகள்ல வந்துட்டு, சப்சே மீன்ஸ் வித் ஹியூஜ் நாய்ஸ், நல்லா ஃபோர்ஸா வந்து, ஷாம் கிரானா கீழே விழுகிறது, நம்மளுடைய பாம்பு என்ன பண்ணுது, கீழே வந்து விழுந்துருது. ईश्वर की कृपा से बेचार बच गया, नहीं तो मरने में क्या कसर बाकी रही थी. கடவுளுடைய கிருபானா கிருபையால, கடவுளுடைய இந்த கிருபையினால
பேச்சாரா பேச்சாரா மீன்ஸ் அந்த புவர் ஸ்னேக், ரொம்ப அந்த ரொம்ப பாவமா இருக்கக்கூடிய அந்த ஸ்னேக் வந்து பச் கயா காப்பாற்றப்படுது. கடவுளோட புண்ணியத்தினாலதான் அது காப்பாற்றப்படுது. நகீத்தோன இல்ல அப்படின்னா மர்னே இறந்ததுல கியா கசர் பாக்கி ரஹீத்தி. கியா கசர் கசர்னா என்ன, எந்த பிரயோஜனமும் சொல்லுவோம் இல்லையா, எந்த பிரயோஜனமும் பாக்கி ரஹீத்தி, கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிருச்சு, அது இறந்ததுன்னா எந்த விதமான யூஸும் இருந்திருக்காதுங்கிறத சொல்றாங்க. ஷாம் ஹன்ஸ்தே ஹுயே கஹ்னே லஹா. ஷாப்னா நம்மளோட பாம்பு. ஹன்ஸ்தே மீன்ஸ் சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே. கஹ்னேனா சொல்றது, அது சொல்ல ஸ்டார்ட் பண்ணுதான். என்ன சொல்லுது அப்படின்னா, சோ உட்னே கா யஹி ஆனந்த் ஹை பர் பாயா மைத்தோ. சோ மீன்ஸ் தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். உட்னேனா பறக்குறதுல, யஹி ஆனந்த ஹாப்பி, இவ்வளவுதான் ஹாப்பினஸா. பர் பாயா மைத்தோ, பர்னா ஃபுல்லா, பாயான கிடைக்கிறது, மைனா எனக்கு வந்து ஃபுல்லா கிடைச்சிருச்சு, அந்த சந்தோஷம் ஃபுல்லா எனக்கு கிடைச்சிருச்சு, பறக்கிறதுக்கான சந்தோஷம் கிடைச்சிருச்சு. பக்ஷி பி கித்தனே மூர்க்கதே. மூர்க்காய் பக்ஷிதான் அந்த பேர்டு, அந்த பறவைகள் எல்லாம் பாரு எப்படி கித்தனை எவ்வளவு, திஸ் மச். மூர்க் மீன்ஸ் ரொம்ப முட்டாளா இருக்கு, இவ்வளவு இடிட்டா அந்த பறவைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. धरती के सुख से अनजान रहकर आकाश की ऊंचाइयों को नापना चाहते थे. தர்த்தினா இந்த பூமி, இந்த உலகத்து பூமியோடைய சுக்னா இந்த சுகத்தை, இந்த பூமியோட இந்த ஹாப்பினஸ். அஞ்சான் மீன்ஸ் அன்னோன், தெரியாம இருந்துகிட்டு. அஞ்சான் மீன்ஸ் தெரியாம இருந்துகிட்டு. ஆகாஷ் அந்த வானத்தோடைய ஊஞ்சாய் மீன்ஸ் இந்த உயரம், இந்த வானத்தோட உயரத்தை நாப்னா சாக்கியத்தை, நாப்னா மெஷர் பண்றதுக்கு விரும்புதே இது. இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த ஹாப்பினஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த வானத்தை அளக்கணும்னு சொல்லி அது நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது, அதாவது முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குது. किंतु अब मैंने जान लिया कि आकाश में कुछ नहीं रखा. கிந்து மீன்ஸ் பட், ஆனா அப் மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு மைனே நான் வந்துட்டு ஜான் லியா மீன்ஸ் தெரிஞ்சுக்கிறது. ஜான் மீன்ஸ் தெரிஞ்சுக்கிறது. ஜான் லியா அப்படின்னா எனக்கு தெரிய வந்துருச்சு, இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஆகாஷ்னா வானம், அந்த வானத்துல குச் நகி மீன்ஸ் எதுவுமே, ரக்கானா இருக்கிறது, எதுவுமே அங்க இல்லங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுது. கேவல் தேசி ரோஷினி கி சிவா வஹா குச் பி நஹி. கேவல் மீன்ஸ் ஒன்லி, வெறும். தேர்சி மீன்ஸ் ரொம்ப நேரம், ரொம்ப நிறைய. ரோஷினி மீன்ஸ் லைட், ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய அந்த லைட்டு. சிவானா அதை தவிர்த்து, அந்த லைட்டை தவிர்த்து. வஹா மீன்ஸ் தேர், அந்த இடத்துல. குச் பி நகி எதுவுமே இல்ல அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஷரீர் கோ சம்பால்னே கே லியே கோயி ஸ்தான் நகி கோயி சஹாரே நகி. ஷரீர் இந்த உடம்ப வந்து சம்பால்னா பாதுகாக்கிறது, டேக் கேர் பண்றதுக்கு வேண்டி. கோயி ஸ்தான்னா பிளேஸ், வேற எந்த இடமும் கிடையாது, அதாவது அந்த வானத்துல உடம்ப பாத்துக்கிறதுக்கு வேண்டி எந்த இடமும் கிடையாது. கோயி சஹாரா நகி, கோயினா எனி, எந்த விதமான சஹாரான ஹெல்ப், எந்த விதமான ஹெல்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது. நெக்ஸ்ட், फिर वे पक्षी किस बूथ पर इतनी डिंगे दांते हैं. फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் பக்ஷி அந்த பேர்டு வந்துட்டு கிஸ் பூத் பர் எந்த விஷயத்து மேல வந்துட்டு இத்னி திஸ் மச் திங்கே தாந்தே மீன்ஸ் தற்பெருமை அடிச்சுச்சோ தெரியலையே, வந்து அது இவ்வளவு பெருமையா பேசினுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. கிஸ்லியே தர்த்திக்கு பிராணியோக்கோ இத்தனா சோட்டா சமஸ்தே ஹை. கிஸ்லியே எதனால, தர்த்தினா இந்த உலகத்தை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிராணியோ மீன்ஸ் அனிமல்ஸ், இந்த பூமியில இருக்கக்கூடிய அனிமல்ஸ வந்துட்டு இத்தனா சோட்டா சமஸ்தே ஹை. இத்தனா திஸ் மச் இவ்வளவு, சோட்டானா சின்னதா, சமஸ்தே நினைச்சதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னுமே கன்ஃபியூஷனா தான் இருக்குது. அபுமை கபி தோக்கா நகி காவுங்கா. அப் மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு மைனா நான் வந்து கபினா எப்பவுமே, தோக்கா நகி காவுங்கா. தோக்கானா தோல்வியை வந்து நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், நகி காவுங்கா ஏத்துக்க மாட்டேன். மைனே ஆகாஷ் தேக் லியா அவ் கூப் தேக் லியா. மைனேனா நான் வந்துட்டு ஆகாஷ்னா அந்த வானத்தை வந்து தேக் லியா நான் பாத்துட்டேன், இந்த வானத்தை நான் ஃபுல்லா பாத்துட்டேன். அவர் கூப் தேக் லியா, கூப்னா நல்லாவே, அவர் மீன்ஸ் மற்றும் கூப் தேக் லியா நல்லாவே நான் வந்து அதை ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டேன். பாஜ் தோ படி பாத் பதாத்தா தா. பாஜ் மீன்ஸ் நம்மளோட இந்த கழுகு வந்துட்டு என்ன பண்ணுது, படினா பெரிய பெரிய வார்த்தைகளை, பெரிய பெரிய விஷயங்களை பதாத்தானா சொன்னுச்சு, அது ஏதோ பெருசா சொன்னுச்சு. ஆகாஷ்கே
ஆகாஷ் கே குண் காத்தே தக்தா நகீதா. ஆகாஷ் கே அந்த வானத்தோடைய குண் காத்தே, குண் காத்தே மீன்ஸ் அதோட கேரக்டரை, காத்தே காத்தேனா பாடுறது, குண்னா கேரக்டர், காத்தேனா பாடுறது, அந்த கேரக்டரை பத்தி பாடி பாடி தக்தா நகீதா டயர்டு கூட ஆகவே இல்லை, அந்த அளவுக்கு அது பேசுனுச்சு. தக்தா மீன்ஸ் டயர்டு, நகி மீன்ஸ் இல்ல டயர்ட் ஆகல, சோர்வதே கூட அது இல்ல, அப்படி அந்த அளவுக்கு அது பேசுனுச்சு. உசிக்கே பாத்தோ மே ஆகார் மே ஆகாஷ் மே கூதா குதாத்தா. உசிக்கே பாத்தோ, உசினா அது, அதோடைய பார்த்தோம் பார்த்தோம்னா வார்த்தைகளுக்கு, ஆக்கார்மே ஆக்கார்னா வடிவத்தோட, அது அந்த வார்த்தைகள் சொன்னதை கேட்டுட்டு தான் நான் என்ன பண்ணேன், ஆகாஷ்மே ஆகாஷ்னா அந்த வானத்துல வந்து குதாத்தா, குதா மீன்ஸ் ஜம்ப் பண்ணேன், இந்த வானத்துல வந்து நான் வந்து ஜம்ப் பண்ணவே செஞ்சேன், அதோட வார்த்தைகளை கேட்டுதான் நான் இங்க இருந்து குதிச்சேன். ஈஸ்வர் பலா கரே மர்த்தே மர்த்தே பச் கயா. ஈஸ்வரன் கடவுள் தான் என்ன பண்ணாரு, பலா கரே, பலா பலானா நல்லது பண்ணாரு, கடவுள் தான் எனக்கு என்ன பண்ணாரு, நல்லது பண்ணாரு. மர்த்தே மர்த்தே பச் கயா, மர்த்தே மர்த்தே மீன்ஸ் இறக்க வேண்டி இருந்தா நான் என்ன பண்ணிட்டேன், பச் கயா, பச்னா காப்பாற்றப்பட்டேன், மர்த்தேனா இறக்குறது, பச்னா காப்பாற்றப்படுது, இறக்குறதுல இருந்து என்ன பண்ணிட்டேன், காப்பாற்றப்பட்டேன், ஈஸ்வரோட கிருபையினால நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. अब तो मेरे यग बात और भी पक्की हो गई. अब மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு மேரி யக் பாத், மேரி என்னுடைய யக் பாத்னா இந்த விஷயம், பாத்னா விஷயம், இந்த விஷயம் அவர் பி இன்னமும் கூட பக்கி ஹோகி, பக்கி பக்கினா பர்ஃபெக்ட், இப்பவும் கூட ரொம்ப பர்ஃபெக்டா ஆகிருச்சு. நான் நினைச்ச விஷயம் இன்னுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பக்கி ஹோகி மீன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறது, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னது, கி अपने कोकल से बड़ा सुख और कहीं नहीं है. கி மீன்ஸ் என்ன அப்படின்னா, அப்பனே அப்பனே தன்னுடைய என்னுடைய, கோக்கல் சே, கோக்கல் மீன்ஸ் வெற்றிடம், அதாவது ஹோல் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது அது குகையை சொல்லுது, குஃபாவா சொல்லுது. கோக்கல் சே என்னோட குகையை விட, படா படா மீன்ஸ் பிக், ரொம்பவே, சுக்னா சந்தோஷம், ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. அவர் கஹி நகி ஹை, கஹி மீன்ஸ் எனிவர், அவர் கஹி நகி ஹை மீன்ஸ் எங்கேயுமே அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. தர்த்தி பர் ரேங் லேத்தா ஹை மேரே லியே யக் பகுத் குச் ஹை. தர்த்தி பர், தர்த்தினா இந்த உலகம், இந்த எர்த்து மேல, ரேங் லேத்தா ஹை, ரேங் லேத்தானா தவழ்ந்து போக முடியும் என்னால. மேரேலியே எனக்காக, எனக்கு வந்துட்டு, யக் பகுத் குச் ஹை, யக்னா அதுவே, பகுத் குச்னா போதுமான அளவு, அதுவே எனக்கு போதுமான அளவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. मुझे आकाश की स्वच्छंदता से क्या लेना देना. முஜேனா எனக்கு, ஆகாஷ்னா இந்த வானத்தோடைய, ஸ்வச்சாந்ததா மீன்ஸ் இதோடைய இந்த அழகு, நேர்மை சொல்லுவோம், இதோட இந்த அழக வச்சுக்கிட்டு, கியா லேனா தேனா ஹை, கியானா என்ன, லேனா தேனா மீன்ஸ் எடுத்து குடுக்கல் வாங்கல் சொல்லுவோம் இல்லையா, அந்த வானம் எவ்வளவுதான் பெரிய அழகாவே இருந்தாலும் அதுகிட்ட எனக்கு என்ன குடுக்கல் வாங்கல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. ना वहां छत है, ना दीवारें हैं, ना रेंगने के लिए जमीन है. ना इज द नेगेटिव वर्ड. வஹாங்னா தேர், அந்த இடத்துல சத்துனா ரூஃப், மேல்கூரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க மேல்கூடையும் நான் வந்துருச்சுல, சோ இல்ல, அந்த இடத்துல மேல்கூடையும் இல்ல. நான் தீவாரே மீன்ஸ் வால்ஸ், அந்த சுவர்கள் கூட இல்ல, நான் இருக்கு இல்லையா, சோ இல்ல, சுவர்கள் கூட இல்ல. நான் ரேக்னே கேலியே ஜமீன் ஹை, ரேக்னே தவழ்ந்து போறதுக்கான ஜமீன்னா தரை கூட இல்ல, ஊர்ந்து போறதுக்கு வேண்டி தர கூட அந்த இடத்துல இல்ல. மேராத்தோ சிர் சக்கரானே லக்தாகை, மேரானா என்னுடைய, சிர் மீன்ஸ் தலை, என்னுடைய தலை இப்ப என்ன பண்ணுது, சக்கரானே லக்தாகை, சக்கரானே தலை சுத்த ஆரம்பிக்குது, லக்தாகைனா சுற்ற ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். என்னோட தலை இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, தலை சுத்தவே ஆரம்பிச்சிருச்சு, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுது. தில் காம் ஜாத்தா ஹை, தில் மீன்ஸ் என்னோட மனசு, என் மனசு இப்ப என்ன பண்ணுது, காம் மீன்ஸ் ஷேக் ஆகுது, ஷிவர் ஆகுது, ரொம்ப பயந்து நடுங்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, காம் ஜாத்தா, இப்ப என்னோட மனசு நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. अपने प्राणों को कतरे में डालना कहाँ की चतुराई है. अपने தன்னுடைய பிராணம்னா உயிர், தன்னுடைய உயிரை வந்துட்டு, கத்தரேனா ஆபத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, டேஞ்சர்ல வந்துட்டு, டால்னா போடுறது, தன்னுடைய உயிரை வந்து ஆபத்துல கொண்டு போய் போடுறது வந்து, கஹாங்கில எந்த இடத்தோடைய, சதுராயினா புத்திசாலித்தனம்னு அர்த்தம், புத்திசாலித்தனமா இருக்க முடியும், எந்த இடத்தோடைய கிளவர்னஸா இருக்க முடியும், நம்ம உயிரை வந்து ஆபத்துல வச்சு சந்தோஷப்படுறது எப்படி வந்து புத்திசாலித்தனமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்குது. सांप सोचने लगा कि बाज अभाग्य था जिसने आकाश की आजादी को प्राप्त करने. ஷாம்னு அந்த பாம்பு வந்துட்டு சோச்சனே மீன்ஸ் திங்க் பண்றது, அது யோசிக்குதா, என்ன யோசிக்குது அப்படின்னா, பாஜ் மீன்ஸ் அந்த ஈகிள் வந்துட்டு, அபாகிய மீன்ஸ் அந்த பாகியம் செய்யாதது, அதாவது கொடுத்து வச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குதான். ஜிஸ்னேனா அது என்ன பண்ணிருச்சு, ஆகாஷ்கி ஆஜாதிக்கு பிராப்த், ஆகாஷ் அந்த வானத்தோடைய ஆஜாதி சுதந்திரமா இருக்கக்கூடியத பிராப்த்னா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, பிராப்த் கர்ணே
கேமே அதை பெறதுக்கு வேண்டி அப்பனே பிராணோக்கி அப்பனே அப்பனே தன்னுடைய பிராணம்னா உயிர், தன்னுடைய உயிரை என்ன பண்ணிருச்சு, பாசி லகாதி மீன்ஸ் பந்தயமா ஆக்கிருச்சு, தன்னோட உயிரை வந்து ஆபத்துல வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்குது. கிந்து குச் தேர் பாத் ஷாம் கி ஆச்சரிய கா திகானா நகி ரஹா. கிந்து மீன்ஸ் பட் ஆனா, அதுக்கப்புறம் குச் தேர் மீன்ஸ் கொஞ்ச நேரம், பாத் மீன்ஸ் ஆஃப்டர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, ஷாப்னா அந்த பாம்போடைய ஆச்சரிய தான் அதோடைய அந்த சர்ப்ரைஸுக்கு, டிகானா நகீரஹா, டிகானா மீன்ஸ் அதுக்கான பிளேஸ் இல்ல, வேற போட்டே இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோடைய ஆச்சரியத்தை ரொம்ப இருக்கிற இடமே இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உஸ்னே சுனா चट्टानों के नीचे से एक मधुर ரகசியமய கீத் கி ஆவா சுனா. உஸ்னே மீன்ஸ் அது, சுனானா காதுல வாங்குதா, அது வந்து கேக்குதா. என்ன கேக்குது அப்படின்னா, சட்டானோக்கே நீச்சே, சட்டானோ மீன்ஸ் அந்த பாறைகளுக்கு, நீச்சேனா அடியில, அந்த பாறைகளுக்கு அடியில ஏ மதுர் மீன்ஸ் ரொம்ப மதுரமான சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அத மதுர்னு சொல்லுவோம். அந்த மதுர் ரகசியமய ரகசியமய மீன்ஸ் ரொம்ப ரகசியமான ஒரு கீத்னா சாங் மாதிரி, ஒரு சாங் மாதிரி. ஆவாஸ்னா அந்த வாய்ஸ், அந்த சவுண்ட் வந்துட்டு ஊற்றகினா அது எழுந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாறைகளுக்கு அடியில வந்து ஒரு மதுரமான ஒரு இசை வந்து மேல் எழும்பி வருது அப்படிங்கறத சொல்றாங்க. பகலே உசே அப்பனே கானோ பர் விஸ்வாஸ் நகி ஹுவா. பகலேனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, உசேனா அது, அப்பனே காணோம்னா எஸ், அதோடைய காதுகள் மேல, விஸ்வாஸ் நகி ஹுவா, விஸ்வாஸ் நம்பிக்கை வந்து அதுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் அது காதுல விழுகுதுன்னு அது நம்பவே இல்ல. किंतु कुछ देर बाद गीत की स्वर अधिक साफ सुनाई देने लगे. किंतु मीन्स बट आना, कुछ देर அப்படின்னா கொஞ்ச நேரம், பாத் மீன்ஸ் ஆஃப்டர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, கீத்னா அந்த சாங்கோடைய ஸ்வர்னா அந்த ஸ்வரம் வந்துட்டு, அதிக்னா ரொம்ப ஜாஸ்தியாக, சாஃப்னா கிளீனா, சுனாயி தேனே லகியா, சுனாயி தேனே மீன்ஸ் கேக்குது, நல்லா சுத்தமாவே அது கேட்க ஆரம்பிக்குது. வக அப்பனே குஃபா சே பாகர் ஆயா और चट्टान से नीचे झांकने लगा. வக்னா அது, அப்பனே தன்னுடைய குஃபாசின தன்னுடைய குகையில இருந்து, பாகர் ஆயா और चट्टान से नीचे झांकने लगा. பாகர்னா வெளியில ஆயானா வருது, வெளியில வந்துட்டு, அவர் மீன்ஸ் மற்றும், சட்டான்னா அந்த பாறையில இருந்து, நீச்சேனா கீழே, ஜாங்க்னேனா எட்டி பாக்குறது, பாறை கீழே இருந்துகிட்டு அது எட்டி பாக்குது, ஜாங்க்னே லகா மீன்ஸ் எட்டி பாக்குறது. सूरज की सुनहरी किरणों में समुद्र का नीला जल झिलमिला रहा था. சூரஜ்னா அந்த சூரியனுடைய, சுன்ஹரி மீன்ஸ் கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய, கிரணோ மீன்ஸ் அந்த ரேஸ், அந்த கோல்டன் கலர் ரேஸ்னால, சமுத்திரக்கா நீலா ஜல், சமுத்திரம் ஓஷனுடைய நீலானா ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஜல்னா வாட்டர், அந்த நீல கலர்ல இருக்கக்கூடிய தண்ணி, ஜில்மிலா ரஹாத்தா, ஜில்மிலா மீன்ஸ் ஷைனிங்கா மினுக்கிறது, ரொம்ப ஷைனிங்கா ஆகுது. சட்டான் அந்த பாறையோடைய, समुद्र की लहरों में गीत के स्वर फुट रहे थे. சட்டானுக்கும் அந்த பாறைகளுடைய பிகோத்தி மீன்ஸ் நனைஞ்சு இருக்கக்கூடிய, அந்த பாறைகள் வழியா நனைஞ்சு இருக்கக்கூடிய, சமுத்திரக்கி சமுத்திர அந்த ஓஷனுடைய லஹரோ மீன்ஸ் அதோடைய அந்த அலைகள் வந்துட்டு, கீத் கே ஸ்வர் ஃபுட் ரஹித்தே, கீத்னா அந்த பாடலுடைய ஸ்வரங்களை வந்துட்டு, ஃபுட் ரஹேத்தேனா அது பர்ஸ்ட் அவுட் பண்ணுது, அதை பாடுது அப்படிங்கறத சொல்றாங்க. लहरों का यह गीत दूर दूर तक गुंजी रहा था. லஹரோ மீன்ஸ் அந்த வேவ்ஸ், அந்த அலைகளுடைய கீத், இந்த பாடல் வந்துட்டு, தூர் தக் ரொம்ப தூரம் வரைக்கும், குஞ்சு ரஹாத்தா, குஞ்சு மீன்ஸ் அந்த எதிரொலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிரொலிச்சுக்கிட்டு இருக்குது. ஷாப்னே சுனா லஹரே மதுர் ஸ்வர் மே கா ரஹி தி. ஷாப்னா அந்த பாம்பு வந்துட்டு, சுனானா காதுல வாங்குதா, என்ன கேக்குது அப்படின்னா, லஹரேனா அந்த வேவ்ஸ் வந்துட்டு, மதுர் ஸ்வர் மே கா ரஹி ஹை, மதுர் ஸ்வர் ரொம்ப இனிமையான அந்த ஸ்வரத்துல, கா ரஹி ஹைனா பாடிட்டு இருக்கு அப்படிங்கறத அதெல்லாம் கேட்க முடியுதாம். ஹமாரே யக் கீத் உன் சாகசி லோகோं के लिए है. ஹமாரானா எங்களுடைய, அந்த அலைகளுடைய, கீத்னா இந்த பாடல் வந்துட்டு, உன் சாகசி மீன்ஸ் கரேஜ் பீப்புள், ரொம்ப தைரியமா இருக்கக்கூடிய, லோகோனா மக்களுக்கு வேண்டி, லோகம் கேலிய அப்படின்னா அந்த கரேஜா இருக்கக்கூடிய, தைரியமா இருக்கக்கூடிய மக்களுக்கு வாங்க இந்த பாட்டு அப்படிங்கறது சொல்றாப்புல இருக்கான். ஜோ அப்பனி பிராணோं को हथेली पर रखे हुए घूमते हैं.
ஜோ ஜோ மீன்ஸ் விச் யார் அப்படின்னா அப்படியே பிராணோக்கோ பிராணம் தன்னோட உயிரை வந்துட்டு பிராணோ மீன்ஸ் உயிர் தன்னுடைய உயிரை வந்துட்டு ஹத்தேலி பர் ஹத்தேலினா பாம் தன்னுடைய கைகள்ல ஹத்தேலி பர் ரக்கே ஹுயே கூம்தே ஹே ரக்கே ஹுயினா கையில வச்சுக்கிட்டு கூம்தேனா அலைகிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் வந்து தன்னுடைய உயிரை கையிலேயே வச்சிருப்பாங்க, அதாவது தன்னுடைய உயிரை ஆபத்திலேயே வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த சாகசி கீத் அப்படிங்கறத சொல்றாங்க. चतुर वही हैं जो प्राणों की बाजी लगाकर जिंदगी के हर कतरे का बहादुरी से सामना करे. चतुर मीन्स क्लेवर. यार बुद्धिशाली चतुर वही है अपना चतुर அந்த புத்திசாலி இவங்க தானா யார் அப்படின்னா ஜோ பிராணோ கி பாசி பிராணம்னா அந்த உயிரை வந்துட்டு பாசி லகாக்கர் மீன்ஸ் அதாவது பெட்டு வைக்கிறது பந்தயமா வச்சு ஜிந்தகிக்கு ஹர் கத்தரேகா பகதூரி ஜிந்தகினா அந்த லைஃபோடைய ஹர்னா ஒவ்வொரு கத்தரைனா ஆபத்தையுமே பகதூரிமா ரொம்பவே தைரியத்தோட சாம்னா எதிர்கொள்றவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. யார் புத்திசாலி அப்படின்னா இந்த லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா இதையும் பந்தயமா வச்சு அதுல இருந்து யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்கதான் புத்திசாலி அப்படிங்கறத சொல்றாங்க. ஓ நிடர் பாஜ் ஓன்னு கூப்பிட்டுட்டு நிடர்னா பயமே இல்லாத பாஸ்னா நம்மளுடைய ஈகிள் அந்த ஈகிளுக்கு பயமே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. शत्रुओं से लड़ते हुए तुमने अपना कीमती रक्त बहाया है. சத்ருவோனா எதிரிகளோடைய லடுத்தேனா போராடி சண்டை போட்டு தும்னேனா நீ வந்துட்டு அப்படின்னா தன்னுடைய கிம்தி அப்படின்னா தன்னுடைய அந்த விலை மதிப்பட்ட ரக்துனா ரத்தத்தை வந்துட்டு பகாயனா சிந்துறது உன்னுடைய இந்த விலை மதிப்பட்ட ரத்தத்தை எதிரிகள் கூட சண்டை போட்டு நீ சிந்துன. பர் வகு சமய தூர் நகி பர் மீன்ஸ் பட் ஆனா வகு சமயன டைம் அந்த டைம் தூர் நகி தூரமா இல்ல. ஜப் மீன்ஸ் வென் எப்போ तुम्हारे खून की एक बूंद जिंदगी की अंधेरे में प्रकाश फैलेंगी और साहसी बहादुरी दिलों में स्वतंत्रता और प्रकाश के लिए प्रेम पैदा करेगी. तुम्हारा உன்னுடைய கூன்னா அந்த ரத்தத்தோடைய ஏக் பூந்து ஏக்னா ஒவ்வொரு பூந்துனா துளியும் ஒவ்வொரு துளியுமே ஜிந்தகினா அந்த லைஃப் வாழ்க்கையோடைய அந்தேரையுமே நான் இருட்டு அந்த இருட்டா இருக்கக்கூடிய டைம்ல அதாவது கஷ்ட காலத்துல பிரகாஷ் பிரகாஷ்னா வெளிச்சத்தை ஃபைலேங்கினா ஸ்ப்ரெட் பண்ணும் வெளிச்சத்தை பரப்பும். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பகதூரி சாகசினால கரேஜ் தான் பகதூரினால தைரியமா இருக்கக்கூடிய திலோனா மனசுல அந்த தைரியமா இருக்கக்கூடிய மனசுல சுதந்திரத்தா அவர் பிரகாஷ் கேலியே சுதந்திரத்தா அதாவது சுதந்திரம் மற்றும் பிரகாஷ்னா அந்த வெளிச்சத்துக்கான பிரேம் பைதா கரேகே பிரேம்னா அந்த ஆசையை பைதா கரேகேன்னா உற்பத்தி பண்ணும். அதாவது சுதந்திர வேணும்னு நினைக்கிற ஒரு மனசுல என்ன பண்ணும் உன்னோட தைரியத்தை உற்பத்தி பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க. तुमने अपना जीवन बलिदान कर दिया किंतु फिर भी तुम अमर हो. தும்னேனா நீ அப்பனா ஜீவன் அப்பனா தன்னோட லைஃப பலிதான சாட்டிஸ்ஃபை பண்ண சாக்ரிஃபைஸ் பண்றது உன்னோட லைஃப நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க கர்தியான சாக்ரிஃபைஸ் பண்றது. கிந்து फिर भी तुम अमर हो. கிந்து மீன்ஸ் பட் ஆனா फिर भी அப்போ அகைன் திரும்பவும் கூட தும் அமர் ஹோ அமர் மீன்ஸ் இம்மார்டல் முடிவே இல்லாத ஆள் தான் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. இறந்தும் இறக்காம இருப்பாங்க இல்லையா மனசுல வாழ்வாங்க இல்லையா அதவங்களும் அமர்னு சொல்லுவோம். அதாவது நீ உன்னுடைய லைஃப தியாகம் பண்ணிருக்க அதனால நீ எப்படி அமர் அப்படின்னு சொல்றாங்க. ஜப் கபி साहस और वीरता के गीत गाए जाएंगे तुम्हारा नाम बड़ी गर्व और श्रद्धा से लिया जाएगा. ஜப் மீன்ஸ் வென் எப்பெல்லாம் கபி மீன்ஸ் சம்டைம்ஸ் எப்பயாவது சாகஸ் ஒரு வீரத்தா கி கீத் சாகஸ்னா கரை தைரியத்துக்கும் வீரத்துக்கான கீத் காயே ஜாயேகா கீத்னா அந்த பாடல் பாடப்படுதோ தும்ஹாரா உங்களுடைய பேர் நாம்னா பேர் உன்னுடைய இந்த நேம் படே கர்வ ஒரு ஸ்ரத்தா கர்வ்னா பிரைடு ரொம்ப பெரிய பிரைட் ரொம்ப பெருமையோடையும் ஸ்ரத்தா ரெஸ்பெக்ட் ரொம்ப மரியாதையோடையும் லியா ஜாயேகா லியானா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட பேர் எப்பெல்லாம் தைரியத்துக்கும் வீரத்துக்கும் ஆன பாடல் பாடப்படுதோ அப்பெல்லாம் உன்னோட பேரும் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறது சொல்றாப்புல அந்த சாங் இருந்துச்சான்.
हमारा गीत जिंदगी के उन दीवानों के लिए है. हमारा गीत எங்களுடைய அந்த அந்த வேவ்ஸ் அந்த அலைகளுடைய கீதம் வந்து ஜிந்தகி கே ஜிந்தகினா வாழ்க்கையோடைய உன் தீவானோ கேலியே ஹை. தீவானோ மீன்ஸ் அந்த வழிபோக்கர்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த அலைஞ்சு திரியிறவங்க அவங்களுக்கு வேண்டி இந்த பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் அவங்க அப்படின்னா ஜோ மர்கர் பி மிருத்யு சே நகி டரித்தே. மர்கர்னா இறந்தாலும் கூட மிருத்யுனா அந்த இறப்பு கிட்ட வந்துட்டு நகி டர்த்தேனா பயப்படுறது, நகி டர்த்தேனா அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க இறப்பை பத்தி எந்த விதமான பயம் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது நம்ம தைரியமா எல்லா செயல்களையும் செய்யணும், நம்ம உயிரை நினைச்சு பயப்படக்கூடாது, நம்ம ரொம்ப கரேஜியஸா ரொம்பவே தைரியமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த சாகஸ் கரேஜ், அதாவது ரொம்பவே தைரியமா இருக்கணுங்கிறத இந்த கதை வழியா நமக்கு சொல்றாங்க. இந்த கதையை, இந்த அழகான கதையை இந்த யார் எழுதியிருக்கா அப்படின்னா நிர்மல் வர்மாங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க. ஓகே.